சிபிஐ வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. ஏற்கனவே அமலாக்கத்துறை தொடர்ந்த அந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் சிபிஐ கைது நடவடிக்கையை முன்னெடுக்கிறாங்க. இப்போ இந்த இரண்டு வழக்கிலையுமே அவருக்கு ஜாமீன் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வழக்கில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய அம்சங்கள்லாம் என்ன சார்? உச்சநீதிமன்றமானது சிபிஐ வழக்கிலும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் 2 மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். ஒன்று, சிபிஐ தன்னை கைது செய்ததே தவறு, அந்த கைதே இல்லீகல் அரெஸ்ட், சட்டத்துக்கு புறம்பாக என்னை கைது செய்திருந்தார்கள் என்ற முதல் மனுவையும், இரண்டாவது மனுவாக இந்த கைது சரி என்ற பட்சத்தில் எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என 2 மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். முதல் மனுவில் அவருடைய கைது நடவடிக்கையில் எந்த தவறும் இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இரண்டாவது மனுவில் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே 2 நீதிபதிகளும், நீதிபதி சூரியகாந்தும் அதே போல நீதிபதி உஜ்வல் புயான் இருவருமே இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என ஒரே மாதிரியான தீர்ப்பை. எனவே அமலாக்கத்துறை வழக்கில் இதற்கு முன்பாக ஜாமீன் கிடைத்திருக்கிறது. தற்போது சிபிஐ வழக்கிலும் தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் உன்னிப்பாக நீதிபதி உஜ்வல் புயான் ஒரு தனி தீர்ப்பையும் எழுதியிருக்கிறார். அந்த தீர்ப்பில் தான் மிக முக்கியமான சில கருத்துக்களை சிபிஐக்கு எதிராக அவர் பதிவு செய்திருக்கிறார். அதாவது இந்த வழக்கானது 22 மாதங்களுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை முதலில் பதிவு செய்த சிபிஐ ஆகஸ்ட் மாதம் 2022 பதிவு செய்த வழக்கு. அதனை தொடர்ந்து 22 மாதங்கள் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்யவில்லை. ஆனால் அமலாக்கத்துறை வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்கப் போகிறது, ஜாமீனில் வெளிவர இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் 22 மாதங்கள் கைது செய்யாமல் திடீரென அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏன் கைது செய்தீர்கள், அதாவது டைமிங் அண்ட் நெசசிட்டி ஆஃப் அரெஸ்ட், இந்த இரண்டையும் நீதிபதி உஜ்வல் புயான் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதாவது சிபிஐ அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்த சமயமும் நேரமும் அதே போல கைது செய்ததற்கான அவசியமும் இரண்டும் எங்களுக்கு சந்தேகத்துக்குரியது. ஏனென்றால் அவர் அமலாக்கத்துறை வழக்கில் அவர் ஜாமீன் கிடைக்கப் போகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை 22 மாதங்கள் கைது செய்யாமல் திடீரென அவரை போய் கைது செய்தது உள்நோக்கம் கொண்டது என்பதைத்தான் உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்வல் புயான் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். அதே போல அமலாக்கத்துறை வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கும் போது அவர் டெல்லி தலைமை செயலகத்துக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் ஒரு கட்டுப்பாடாக உச்சநீதிமன்றம் விதித்திருந்தது. அந்த நிபந்தனையும் நான் மாறுபடுகிறேன், அது போன்ற நிபந்தனையை ஒருவருக்கு விதிக்க கூடாது என்பதையும் ஜஸ்டிஸ் உஜ்வல் புயான், அதாவது நீதிபதி உஜ்வல் புயான் தன்னுடைய தீர்ப்பில் தன்னுடைய கருத்தாக தெரிவித்திருக்கிறார். எனவே மிகவும் ஒரு கடுமையான ஒரு உத்தரவை தான் சிபிஐக்கு எதிராகவும் குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராகவும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் மட்டும் வழங்கவில்லை, ஆனால் கெஜ்ரிவாலை கைது செய்த சமயமும் அதே போல அதற்கான அவசியமும் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் முன்வைத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.